ஹாய், வாங்க நம்ம இன்னைக்கு பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஜாபாத்தை போட்டிருக்கு, கஸ்தூரி மேத்தி, லவங்கம், மராட்டி முக்கு மற்றும் சோம்பு சேர்த்துருக்கு. எல்லாத்தையுமே நம்ம அந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டோன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கூடவே நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாவும் புதினாவும் தக்காளியும் சேர்த்துருக்கு. இது வந்து போன்லெஸ் சிக்கனால் ரொம்ப அருமையாக இருக்கும். போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 kg. கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கட்டோட கொத்தமல்லியும், அரை கட்டோட புதினாவும், ஒரு 10 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்சியில் அரைச்சி அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கப்போட அரிசி சேர்க்குறேன். கூடவே ஒரு அரை கப்போட உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், ஏன்னா இஞ்சி பூண்டு விழுதிலேயே உப்பு நான் சேர்த்துருக்கேன். அதால் ஸோ 1 கப்புக்கு 2 கப்போட தண்ணி விடலாம். நான் 1.5 கப்போட தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், கலக்கி விட்டால் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா இந்த சாப்பாடு தான். தேங்க்யூ.